பெருமாளுடைய திருமேனிங்கிறது படைப்பு அழிப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எப்போதும் பெருமாளுக்கு திருமேனி உண்டு. இந்த கருத்தை பகவத் ராமானுஜர் அவருடைய வேதாந்த சாரத்துல அந்தர் அதிகரணம் என்னும் பகுதியிலே காட்டுகிறார். அந்தஸ்த தர்மோபதேசாத்துன்னு சூத்திரம். அதிலே ராமானுஜர் விளக்கம் கொடுக்கும்போது சொல்றார், வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் முக்தி அடைந்த ஜீவாத்மா விருப்பம் இருந்தால் சரீரத்தோடு திருமேனியோடு இருக்கலாம், விருப்பம் இல்லைன்னா திருமேனி இல்லாமலும் இருக்கலாம். ஆனா பெருமாள் எப்போதும் திருமேனியோடு தான் இருப்பார். வைகுண்டத்துல திருமேனி இல்லாமல் வடிவம் இல்லாமல் பெருமாள் இருக்க மாட்டார். எப்போதும் உருவத்தோடு திருமேனியோடு தான் இருப்பார்னு ஸ்பஷ்டமா எழுதி வச்சார் ராமானுஜர். எங்க இருந்துன்னா மாயா மூர்த்தியாய், அவர் மாயாத மூர்த்தி, அழியாத திருமேனி. அதனால சிலர் என்ன சொல்லுவா, இறைவன்கிறவர் அருவமானவர் தான், பக்தர்களுக்காக உருவம் எடுத்துக்கிறார். உருவத்தை பக்தர்களுக்குன்னு கொடுக்கிறார், அது வேற. ஆனா பக்தர்களுக்காக மட்டும் இல்ல, அவருக்கு நித்தியமாகவே திருமேனி உண்டு. அப்போ மாயா மூர்த்தியாய் அழியாத மாறாத திருமேனி கொண்டவனே. கர்மாதீனமான மாறுதல் கிடையாது அந்த திருமேனியில. நம்ம உடம்புன்னு சொன்னா இது பிறப்பு இறப்பு முதுமை வியாதி எல்லாம் வரும். இது எதுவும் வராத மாயாமூர்த்தி கொண்டவனே. அப்படி ஒரு திருமேனி இருக்குதானே, அப்ப அந்த திருமேனியோடு வந்து காட்சி தரலாம் இல்லையா? அதை கொடுக்காம வாரா அப்படி வராமல் அருவாய் வரும், வெறும்னா அருவமாக மட்டும் உள்ளத்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லக்கூடிய என் மாயா வியக்கத்தக்கவனே, மாயா மூர்த்தியாய் மாயாத அழியாத மூர்த்தியை உடையவனே என்றார். பெருமாள் சொன்னார், அங்கதான் பாயிண்ட புடிச்சுட்டேள் நம்மாழ்வாரே. என்னுடைய வடிவம்ங்கிறது மாறுதலே இல்லாதது தானே. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு தானே சொல்லுவா. மாசூனா சுடருடம்பு என்றுதானே நீங்களும் திருவாய்மொழியில் பாடினீர்கள். அதனாலதான் என் திருமேனியில மாறுதலே வராது. அதனாலதான் நான் உங்களை கண் திறந்து பார்க்க மாட்டேன், வாயை திறந்து சிரிக்க மாட்டேன், கையெடுத்து அஞ்சாதேன்னு சொல்ல மாட்டேன், கால் எடுத்து நடக்க மாட்டேன். ஏன்னா மாயா மூர்த்தியாய் மாறுதலே இல்லாம அப்படியே இருக்கிற திருமேனின்னார். நம்மாழ்வார் சொன்னார், பாரு இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. மாயாமூர்த்தினா என்ன அர்த்தம்னா, கர்மாதீனமான செயல்பாடுகள் மாறுதல் கிடையாதுன்னு அர்த்தம். கருணையால செயல்படக்கூடாதுன்னு யாருப்பா சொன்னா? அப்போ நம்முடைய சரீரத்துக்கும் பெருமாள் திருமேனிக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம உடம்புல மாறுதல் வருதுன்னா இதெல்லாம் கர்மாதீனமாக வரக்கூடிய மாறுதல். பெருமாள் திருமேனியில மாறுதல் வருதுன்னா அது பாப்ப புண்ணியத்தால வராது, அவர் கருணையால வரும். அதுக்காக இது மாறாத திருமேனி, அப்படியே இருக்க போறேன், நீ எவ்வளவு வேணாலும் பக்தி பண்ணிட்டே இரு, நான் உன்னை கண்ணால பார்க்க மாட்டேன், கையெடுத்து அருள் புரிய மாட்டேன், திருவடியை தூக்கி தலையில வைக்க மாட்டேன், வாயை திறந்து சிரிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் இந்த பக்தன் எப்படித்தான் பக்தி செலுத்துவான்? அப்போ மாயாமூர்த்தின்னு சொன்னது உலகியல் கண்ணோட்டத்திலே அல்லது பாப்ப புண்ணியத்தாலே மாறுதல் வராதுன்னு சொன்னேனே ஒழிய உன் கருணையால் மாறுதல் வரலாம், நீ நடந்து வரலாம் மாயாமூர்த்தியாயினார்.